வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக செட்டிநாடு ஸ்டைலில் பூண்டு குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றினீங்க அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இது கூட சின்ன வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டும் பார்த்தீங்கன்னா 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். பூண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் இது கூட பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் சாம்பார் பொடியில் காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே கையால் கலந்து விட்டுறலாம். இப்போது வெங்காயம் பூண்டு எல்லாமே நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட பார்த்தீங்கன்னா தக்காளியும் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு பழுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கூட வேணும் அப்படின்னா நீங்கள் கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நமக்கு சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த புளியும் சாம்பார் பொடியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நமக்கு போகும். ஸோ 10 மினிட்ஸ் நல்லா கொதித்த பிறகு பார்க்கலாம். அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு சூப்பராக பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.